ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு விவி இன்ஃபோடெக். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ஓடோ வெப்சைட் மாடியூலில் கான்டாக்ட் ஃபார்ம் கிரியேட் பண்ணுறது, கூகுள் மேப் இன்டெகிரேட் பண்ணுறது, தென் சோஷியல் மீடியா லிங்க் பண்ணுறது, தென் ஃபுட்டர் கஸ்டமைசேஷன், இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நம்ம ப்ரீவியஸாக போட்டிருந்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் இது வந்து நம்மளோட பார்ட் 6 வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து பிளாக் கிரியேஷன், தென் வந்து எஸ்இஓ எப்படி செட் பண்ணுறது, தென் வந்து கூகுள் சர்ச் வந்து எப்படி வெப்சைட்டில் வந்து ரேங்க் ஆகிறத வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து நம்ம இன்னைக்கு வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இருக்க டேஸில் வந்து வெப்சைட் கிரியேட் பண்ணுறப்போ, அதாவது வெப்சைட் கிரியேட் பண்ணுறது மட்டும் பத்தாது, கூகுளில் சர்ச் பண்ணுறப்போ உங்களோட வெப்சைட் அப்படிங்கிறது நமக்கு ஃபஸ்ட்டாக எடுத்துகிட்டு வரணும். அப்போ தான் வந்து கஸ்டமர்ஸ் வந்து ஈஸியாக ரீச் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து எஸ்சிஓ அப்படிங்கிறது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒன்று. தென் வந்து ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து பிளாக் கிரியேஷன் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். ஸோ நான் அந்த சைட்டில் வந்து பிளாக் போஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு இல்லையா, நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நான் நியூவாக வந்து ஒரு பிளாக் அப்படிங்கிறத வந்து நான் கிரியேட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் நியூ கொடுத்துட்டு இங்க வந்து ஓடோ பெனிஃபிட்ஸ் அப்படின்ற மாதிரி நான் சும்மா கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செலக்ட், இதில் வந்து பிளாக் டைப் வந்து நியூஸா இல்லை அவர் பிளாகா அப்படின்ற மாதிரி கேட்குது. நான் அவர் பிளாக் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்றேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பிளாகோட ஒரு பேஜ் வந்து கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இங்கே வந்து ஹெட்டிங் இருக்கும். நான் இதை வந்து எடிட் பண்ணிக்கலாம். இங்கே எடிட் கொடுத்துட்டு இங்கே வந்து நான் இங்கே பேக்ரவுண்ட் வந்து ப்ளூ கலரில் மட்டும் இருக்கு இல்லையா, நீங்கள் இதுக்கு பதிலாக வந்து இமேஜ் கூட செட் பண்ணிக்கலாம். நான் இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே உங்ககிட்ட வந்து ஓடோ ரிலேட்டடான ஏதாவது இமேஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இதில் வந்து பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் பிளாக் வந்து ரைட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் இதுதான். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு நிறைய செட்டிங்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சைட் பார் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. இதை கொடுத்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு சைட் பார் ஓப்பன் ஆகும். இதில் வந்து இந்த பிளாகை வந்து நீங்கள் எதுலெல்லாம் போஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் போஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களோட எஃபி அக்கௌண்ட், தென் ட்விட்டர், லிங்க்டின், தென் வந்து வாட்ஸ்அப், அந்த மாதிரி இங்கே உங்களுக்கு நிறைய இருக்கும். அதெல்லாம் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து லே அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் பிளாக் எப்படி ரைட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நான் ஜஸ்ட் இதில் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஸ்டார்ட் ரைட்டிங் ஹியர் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, நான் இங்கே வந்து நீங்கள் என்ன ரைட் பண்ணுமோ, இப்போ ஓடோ வந்து ஓடோ யூஸ்ஃபுல் ஃபார் சிஆர்எம் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கண்டென்ட் வந்து எவ்வளோ வேணால் கொடுத்துக்கலாம் பிளாகுக்கானது. ஈவன் நீங்கள் டைட்டில் அப்படின்னு கொடுக்கணுன்னாலும், ஸோ இதை வந்து டைட்டில் அப்படின்றது மட்டும் கொடுக்கணும் அப்படின்னாலும், எக்ஸாம்பிளுக்கு வந்து அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஹெட்டிங் கொடுத்துட்றேன். ஸோ இதை ஹெட்டிங்கை எப்படி கன்சிடர் பண்ணுவேன்னா இதை வந்து போல்டு பண்ணிக்கலாம். தென் வந்து இதோட அதாவது ஃபாண்ட் சைஸை வந்து நீங்கள் வந்து ஹெட்டராக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதில் நீங்கள் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் நான் ஜஸ்ட் வந்து இது வேர்ட் பர் மாதிரி தான். இது வந்து பேக் ஸ்லாஷ் நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே லிஸ்ட் அப்படின்றது கொடுத்துருமா, இது வந்து ஒரு புல்லட் லிஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து பாயிண்ட் வந்து அதாவது நீங்கள் கொடுக்குற கண்டென்ட் வந்து லிஸ்ட் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் எல்லாமே எழுதிக்கலாம். எழுதிட்டு ஸோ இதில் வந்து டேக் எதுவும் நோ டேக்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ நான் இந்த டேக் அப்படிங்கிறது இங்கே எடுத்து விட்டேன், இங்கே உங்களுக்கு காட்டாது. ஸோ அந்த மாதிரி தான் இங்கே இருக்க எல்லா ஆப்ஷன்ஸுமே. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பிளாக் லிஸ்ட் அப்படிங்கிறது இங்கே டிசேபிள் பண்ணேன்னா இங்கே மொத்தம் என்னென்ன பிளாக் இருக்குது அப்படிங்கிறது காட்டாது. அதை எனபிள் பண்ணேன்னா இப்போ நம்ம வந்து ஒரு அவர் பிளாக்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இது மாதிரி மட்டும் உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஆத்தர் அப்படிங்கிறது இருக்கு. இந்த அச்சீவ் அப்படிங்கிற பிளாக் வேணும்னாலும் நான் இந்த மாதிரி டிசேபிள் பண்ணிக்கலாம், இல்லை வேணும்னா எனபிள் பண்ணிக்கலாம்.
ஸோ இது எல்லாமே எனேபிள் ஆப்ஷன் தான், நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இதை நான் கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுறேன். இது எடிட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். நான் இந்த எடிட் அப்படின்றத கொடுத்துட்டேன்னா இங்கே நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபேஸ்புக் தென் வந்து ட்விட்டர், லிங்க்டின் மட்டும் போதும், வாட்ஸ்அப் வேணாம், பின்ட்ரெஸ்ட் வேணாம், இமெயிலாம் வேணாம்னா அதையும் நீங்கள் இந்த மாதிரி டிசேபிள் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை வந்து அனிமேட் ஆகுற மாதிரி இப்போ ஆன் அப்பியரன்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் இந்த பேஜுக்குள்ளே வந்தோன்னே வந்து இது வந்து பிளிங்க் ஆகிட்டு வரும். அப்படி இல்லைன்னா இன்னொன்று வந்து ஆன் ஸ்க்ரோல்னு ஒன்று இருக்குது. அது வந்து நீங்கள் ஒரு பேஜை ஸ்க்ரோல் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து காட்டும். நன்னுன்னா எதுவும் இல்லை, எந்த அனிமேஷனும் ஒர்க் ஆகாது. ஓகே. ஸோ இதுலயே நான் ஆன் அப்பியரன்ஸ் அப்படின்னு கொடுத்தா இங்கே எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்துகிட்டு வருது இல்லையா. ஸோ நான் இங்கே பார்த்தீங்கன்னா நான் இதை கிளிக் பண்ணியிருக்கேன். நான் இங்கே ஸ்லைடு அப்படின்னு கொடுத்தா இங்கே உங்களுக்கு தெரியுதா, இது வந்து ஒரு மாதிரி ஸ்லைட் ஆகுது, அந்த ஃபேஸ்புக், ட்விட்டர், லிங்க்டின் அப்படிங்கிறது. அதே பவுன்ஸ்னா ஒரு பவுன்ஸ் ஆகும். இந்த ரொட்டேட் ஆப்ஷன் இருக்கு, ஜூம் அவுட், ஜூம் இன், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்கு. இது வந்து உங்களோட வெப்சைட்டை வந்து இன்னும் கொஞ்சம் அழகா இருக்கிறதுக்காக நீங்க பண்றது தான். ஸோ இதுலயே உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குன்னா இருக்கிற டைரக்ஷன்லயே அது வந்து நகரணுமா இல்லை வந்து ரைட் டு லெஃப்டா அந்த மாதிரி நீங்க வந்து மாத்திக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரிகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது வந்து எல்லா டைமும் இது நடக்கணுமா, அதாவது லெஃப்ட் டு ரைட் வந்து மூவ் ஆகுறது வந்து நான் எப்பயுமே அது நடந்துட்டே இருக்கணுமா, இல்லை வந்து அந்த பேஜ்குள்ள போனால் ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் நடக்கணுமா அப்படிங்கிற ஆப்ஷன் தான் இந்த ட்ரிகர் அப்படிங்கிறது. எவ்ரி டைம்னு கொடுத்தா எல்லா டைம் மூவ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்க. ஸோ அதுக்கான டியூரேஷனும் நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கான ப்ரொவிஷன்ஸ்லாம் இங்கே உங்களுக்கு இருக்கும். இதுலேயே அலைன்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம லெஃப்ட் அப்படின்ற அலைன்மெண்ட் கொடுத்துருக்கோம். இதுலேயே வந்து சென்டர் அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம், ரைட் அலைன்மெண்ட்டும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் டைட்டிலோட இதுக்கும் வந்து ஸோ எந்த மாதிரி அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இதை கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு வந்து பிளாக் அப்படிங்கிறது இந்த மெனுவில் இல்லை இல்லையா. ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு மெனுவில் வந்து பிளாக் அப்படிங்கிறத ஆட் பண்ணலாம். அதுக்கு எப்படி பண்ணணும்னா இந்த சைட்டில் இங்கே மெனு எடிட்டரில் நான் போய்க்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஆட் மெனு ஐட்டம்ஸ் கொடுத்துட்டு பிளாக் அப்படிங்கிறது கொடுத்துட்றேன். இதை கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துடலாம். இதை சேவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கான பிளாக் அப்படிங்கிற ஒரு பேஜும் வந்துருச்சு. அதில் போனால் நம்ம கிரியேட் பண்ணுற பிளாக் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு பிளாக் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ அதை வந்து இந்த மாதிரி எடிட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இப்போ வந்து நம்ம ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் ரிஃப்ளெக்ட் ஆகாது. இப்போ நான் பாருங்கள், நான் அந்த வெப்சைட்டில் வந்து நான் இன்னொரு டேப்ல ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு பிளாக்னு ஒன்று இருக்குது. நான் கிரியேட் பண்ண மெனு இங்கே இருக்குது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நோ பிளாக் போஸ்ட் 8 அப்படின்ற மாதிரி இருக்குது. எந்த பிளாகும் போஸ்ட் பண்ணலை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் நான் இங்கே வந்து பிளாக்குள்ளே போனால் ஒரு போஸ்ட் வந்து பண்ண மாதிரி இருக்குது. ஆனால் இதில் என்ன காட்டுதுன்னா அன்பப்ளிஷ்ட் அப்படின்ற மாதிரி காட்டுது. ஸோ ஃபஸ்ட்டு இதை நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணாதான் வந்து உங்களுக்கு வந்து அந்த வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ நான் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு இங்கே மேலே வந்து பப்ளிஷ்ட் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பப்ளிஷ் அப்படின்ற மாதிரி ஆயிரும். ஸோ ஆல்சோ நெக்ஸ்ட் என்னன்னா இதை நான் கிளிக் பண்ணுறப்போ ஒரு இன்டிமேஷன் வருது பார்த்தீங்கன்னா பேஜ் டைட்டில் நாட் செட் ஆப்டிமைஸ் எஸ்இஓ அப்படின்ற மாதிரி ஒரு எரர் காமிக்குது. இதோட மீனிங் என்னன்னா நீங்கள் இந்த பேஜுக்கு வந்து எஸ்இஓ செட் பண்ணலை அப்படின்ற மாதிரி காட்டுது. ஸோ இப்போ நம்ம வந்து பிளாக் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசிக்காக பார்த்துருக்கோம். ஸோ இது மாதிரி தான் நீங்கள் வந்து பிளாக் அப்படிங்கிறது வந்து ஒரு இது சிம்பிளாக கிரியேட் பண்ணலாம். அதை பப்ளிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ நான் இந்த பேஜில் போயிட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு வந்து ஓடோ பெனிஃபிட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பிளாக் கிரியேட் பண்ணது வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு பிளாகை வந்து பப்ளிஷ் அப்படிங்கிறது பண்ணணும். ஓகேவா. ஸோ இதுலேயே இப்போ நியூவாக நீங்கள் ஒரு பிளாக் போஸ்ட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அது சிம்பிள் தான். நான் இங்கே பிளாக் போஸ்ட் போயிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்தும் நீங்கள் நியூ அப்படின்றத கொடுத்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த நியூவில் போயிட்டு பிளாக் போஸ்ட் அப்படின்றத கொடுத்துட்டு இப்போ இங்கே வந்து டைட்டில் கொடுக்கணும். இப்போ டேலி கஸ்டமைசேஷன். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு நேம் கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக ஒரு கலர் எடுத்துகிட்டு வருது. நீங்கள் வந்து டேலி கஸ்டமைசேஷன் ரிலேட்டட் ஏதாவது இமேஜ் வந்து பேக்ரவுண்டில் செட் பண்ணிக்கலாம்.
ஸோ இதுக்கான டேகும் நீங்க வந்து இங்க கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இது பாத்தீங்கன்னா டேலி அப்படின்ற மாதிரி நான் இங்க டேக் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ வேற ஏதாவது இப்போ டேலி கஸ்டமைசேஷன், இப்போ நீங்க டேக் யூஸ் பண்றது மூலமா ஈஸியா வந்து ரீச் பண்றதுக்காக தான் டேக் அப்படிங்கறது யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நீங்க டேக் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நான் சொன்னாலே பேக்ரவுண்ட் கலர் தீம் நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்க கஸ்டம் கொடுத்துட்டு இங்க வந்து நீங்க என்ன கலர் வேணா சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கலர் தீம் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் இமேஜ் மாற்றுறதுக்கு நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஒன்று நீங்கள் ஆல்ரெடி இதுலேயே வந்து இமேஜ் வந்து ஒயிட் பேக்ரவுண்ட் அந்த மாதிரி டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட இமேஜ் இருக்குது அப்படின்னா அந்த இமேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு இமேஜ் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து நல்ல இமேஜாக கொடுத்துக்கோங்க. ஸோ இதுலேயே வந்து ஆஃப் சைஸா ஃபுல் சைஸா அந்த மாதிரி உங்களுக்கு காட்டும். நான் ஆஃப் சைஸ் அப்படின்றது கொடுத்துட்றேன். ஸோ இது வந்து இந்த இமேஜோட ஃபில்டருக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் இதில் ஒரு ஃபில்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த பேஜ் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பிளாக் போஸ்ட் கவர், அந்த கவர் பேஜ்க்கான செட்டிங்ஸ் எல்லாம் இங்கே உங்களுக்கு இருக்கும். இது வந்து பிளாக் பேஜுக்கான செட்டிங்ஸ் வந்து இங்கே உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இருக்கிறது தான் வந்து இங்கே உங்களுக்கு காட்டுறது. இந்த ஷேர் திஸ் போஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அதுக்கான செட்டிங்ஸ் தான் இங்கே உங்களுக்கு இருக்கும். ஸோ இதை நான் கொடுத்துட்டு ஜஸ்ட் சேவ் மட்டும் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் இதில் எடிட் கொடுக்கணும், ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் இல்லை இதில் கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் எடிட் கொடுத்துட்டு, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் இதில் வாட்ஸ்அப்பு ஆட் பண்ணணும், ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நான் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணாதான். இந்த மாதிரி நீங்கள் எல்லா பிளாக்கோடதையும் நீங்கள் இந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ இங்கே வந்து நீங்கள் டேலியோட கஸ்டமைசேஷன் பற்றி கண்டென்டிங் கொடுக்கலாம். we are doing tally support and tally customization. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்டென்ட் வந்து இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் உங்கள் பிளாக்கான கண்டென்ட் இருக்கும் இல்லையா, அந்த கண்டென்ட் நீங்கள் இங்கே கொடுங்க. அது வந்து உங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இதை கொடுத்துட்டு நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே இந்த பிளாக் வந்து பப்ளிஷ் ஆயிடுச்சா இல்லையா, பப்ளிஷ் ஆகலை இல்லையா, ஏன்னா இங்கே அன்பப்ளிஷ்னு இருக்கு. நான் இப்போ போயிட்டு இந்த ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் இந்த பேஜை. ஸோ அது ஒரே ஒரு போஸ்ட் மட்டும்தான், ஒரே ஒரு பிளாக் மட்டும்தான் காட்டுது. நான் இப்போ இதை வந்து பப்ளிஷ் அப்படின்றது கொடுத்தேன்னா ஸோ சேமஸ் இது வந்து எஸ்இஓ செட் பண்ணலன்ற மாதிரி ஒரு இன்டிமேட் உங்களுக்கு காட்டும். ஸோ இப்போ போய் நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா டேலி கஸ்டமைசேஷன் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பிளாகும் உங்களுக்கு வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் பிளாக் அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஈஸியாக ஓடோவில் கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து ஓடோவில் வந்து ஒரு பிளாக் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம எஸ்இஓ எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்மளோட விவி இன்ஃபோடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.